Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for all the units of PGTRB. இது ஒரு complete study materials உங்களுக்கு கிடைக்கும். Unit 1 and 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸ்க்குமான detailed summaries, MCQs இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேவையான இடத்துல figures of speechம் quotations with explanationஸும் கொடுத்துருக்குறேன். இது மட்டும் இல்லாமல் MCQs only தனி ஃபைலாக இருக்குது. அது எல்லா யூனிட்ஸ்க்குமான MCQs மட்டும் அதில் அவைலபிளாக இருக்கும். இதில் எந்த டைப் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். To buy PDF materials, you have to contact me either in WhatsApp or Telegram to 7200893046. இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். Details are also given in the description box for your reference. Thank you. இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு யூனிட் 9ல வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம கிளாஸோட டாபிக்காக இருக்க போகுது. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் அண்ட் இங்கிலீஷ் லெக்சிகன். இது யூனிட் 9 பிஜிடிஆர்பி யூனிட் 9ல ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்க ஒரு டாபிக். இதில் இந்த டாபிக் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ்னு கேட்டிருக்காங்க. மாடர்ன் இங்கிலீஷ் எதுலேருந்து மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்றத நம்ம, ஏன்னா ஷேக்ஸ்பியருக்கு அப்புறம் தான் நமக்கு மாடர்ன் இங்கிலீஷ் வரும். ஓகே, அதுக்கு சாசர் பீரியடை நம்ம கிட்டத்தட்ட மிடில் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். அதுக்கப்புறம் மாடர்ன் இங்கிலீஷ் வரும். அதுக்கப்புறம் இங்கிலீஷில் நடந்த ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் என்ன, இங்கிலீஷ் லெக்சிகன் என்ன, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கிளாஸில். லெக்சிகன் அப்படின்னா டிக்ஷன் மாதிரி, த வேர்ட்ஸ் தட் ஆர் இன் யூஸ் இன் அ லாங்குவேஜ், அதுதான் லெக்சிகன். ஓகே, ஸோ நம்ம இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக அதை பார்க்கலாம். மாடர்ன் இங்கிலீஷ் பிகேன் ஆஃப்டர் த மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட் பாருங்கள், நம்ம சாசர் பீரியட் வரைக்குமே நம்ம மிடில் இங்கிலீஷ் பீரியட் தான். ஈவன் ஆஃப்டர் சாசர், ஏன்னா 1400 அரௌண்டில் சாசர் இறந்துடுவார். ஸோ ஈவன் ஆஃப்டர் ஹிம் நம்மளுக்கு மிடில் இங்கிலீஷ் பீரியட் தான். 1100லேருந்து 1500 வரைக்கும் மிடில் இங்கிலீஷ் பீரியட் அண்ட் இஸ் டிவைடட் இன்டு அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ் டூவாக டிவைட் ஆகுது. ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அண்ட் லேட் மாடர்ன் இங்கிலீஷ். நம்ம இப்போ இருக்கிறது லேட் மாடர்ன் இங்கிலீஷ். ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியர், பேக்கன், பென் ஜான்சன் இவங்களோட பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல வந்துடும். Modern English, which emerged after the great vowel shift between the 14th and 17th centuries, evolved from Middle English. வவல்ஸ்ல சில ஷிஃப்ட்ஸ் ஆச்சு, சில சேஞ்சஸ் ஆச்சு. அதை கிரேட் வவல் ஷிஃப்ட்னு சொல்லி அதை படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் தான் நிறைய இந்த மாடர்ன் இங்கிலீஷோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்போ தான் இவால்வ் ஆகுது, அப்போ தான் வடிவமையுது. This shift transformed the language into what we call now as early modern English, seen in works like those of Shakespeare and King James Bible. ஸோ முக்கியமான ஒர்க்ஸ்னால் ஷேக்ஸ்பியர், எல்லார் வீட்லையும் இருந்த கிங் ஜேம்ஸ் பைபிள், இதில் எல்லாம் நம்ம ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷை பார்க்க முடியும். இங்கிலீஷ் ஸ்ப்ரெட் globally due to the British Empire's colonization, and today it's spoken by nearly 1 billion people worldwide as a first or second language. It serves as the global lingua franca, especially in areas like science, technology and international communication. சரி, அப்போது ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் அந்த ஷேக்ஸ்பியரியன் டைம் 1700 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் 1700க்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர் வாஸ்ட்டாக எல்லா பக்கம் காலனைஸ் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரிஸை காலனைஸ் பண்ணுறாங்க, ட்ரேடுக்கு போகிறாங்க, ஆட்சி அமைக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லாங்குவேஜ் இன்னும் டெவலப் ஆகுது. அதுதான் நம்ம மாடர்ன் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்குறோம். இன்னைக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 1 பில்லியன் பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாவோ செகண்ட் லாங்குவேஜாவோ இருக்குது. நம்மளே பாருங்கள், வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்ட் 2வாக நம்ம இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கோம். இட் சர்வ்ஸ் அஸ் த குளோபல் லிங்குவா ஃப்ராங்கா. அப்போ ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக உலகம் முழுக்க இங்கிலீஷை இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறது அதோட முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம். சயின்ஸ், டெக்னாலஜி, இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷனுக்கு நம்ம இங்கிலீஷை தான் பயன்படுத்துகிறோம். So now characteristics of modern English. Modern English began after the Middle English period. Modern English oda period as I said you after Chaucer, அதாவது 1100 to 1500 Middle English. அதுக்கப்புறம் early modern English, late modern English அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம மாடர்ன் இங்கிலீஷோட, அதாவது 1700க்கு மேலே உள்ள இங்கிலீஷோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் கிராமர். அந்த
மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல இருந்த கிராமர் வந்து சிம்பிளிஃபை ஆகுது மாடர்ன் இங்கிலீஷ்ல. ஓல்ட் இங்கிலீஷ் ஹேட் மெனி இன்ஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார் கேஸ், ஜெண்டர் அண்ட் நம்பர். இன்ஃப்ளெக்ஷன்ஸ்னா சஃபிக்ஸஸ் மாதிரி ஆட் பண்ணி வர்றது தான் இன்ஃப்ளெக்ஷன்ஸ். அப்போ ஒரு ஜெண்டருக்கோ நம்பருக்கோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஏதோ ஒரு வேர்டையோ 2 வேர்டையோ எக்ஸ்ட்ரா சேர்க்கிற அந்த பழக்கம்லாம் ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்தது. ஸோ நியூ இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இன்ஃப்ளெக்ஷன்ஸ் இல்லை. பை மாடர்ன் இங்கிலீஷ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் எண்டிங்ஸ் டிஸப்பியர்ட். ஸோ மாடர்ன் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி எண்டிங்ஸ் வச்சு இன்ஃப்ளெக்ஷன்ஸ்னால ஒரு இப்போ மேலா ஃபீமேலாங்கிறதெல்லாம் எண்டிங்ஸ் வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயமெல்லாம் மாறிடுச்சு. மீனிங் இஸ் நவ் ஷோன் மெயின்லி பை வேர்ட் ஆர்டர் அண்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் ரேதர் தேன் எண்டிங்ஸ். இன்னைக்கு வந்து வேர்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ப்ரிப்போசிஷன்ஸை வச்சு நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் கிராமர் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்டாகவும் மாறுது, சிம்பிளிஃபைடாகவும் மாறுது மாடர்ன் இங்கிலீஷ்ல. The great vowel shift. It was a major change in pronunciation. 1400லேருந்து 1700 வரைக்கும் இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட் நடக்குது. யாரோ ஒருத்தர் பண்ணுறது இல்லை, அப்படியே கிராஜுவலாக சேஞ்ச் ஆகிறது தான் அந்த கிரேட் வவல் ஷிஃப்டா. லாங் வவல் ஷிஃப்டட் அப்வர்ட் இன் த மவுத். அந்த ப்ரொனன்சியேஷன் வந்து லாங் வவல்ஸ் எல்லாம் இங்கே பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. டைமை வந்து எப்படி அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மிடில் இங்கிலீஷ்லனா சீமே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டைம் வந்து சீமே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், டைம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட்ல நடந்தது. ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கு, நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் நடந்தது. என்ரிச்மெண்ட் ஆஃப் வொக்காபுலரி. borrowed words from Latin, Greek, French, Italian, Spanish and later from colonies worldwide. என்ரிச்மெண்ட் ஆஃப் வொக்காபுலரி நிறையவே இருந்தது. மாடர்ன் இங்கிலீஷோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுதான். ஏன்னா அவங்க ட்ரேடுக்காகவும் காலனிஸை வந்து மற்ற கண்ட்ரிஸை பிடிக்கிறதுக்காகவும் வேர்ல்டு வைடா பிரிட்டிஷ் எம்பையர் வந்து என்லார்ஜ் ஆகுறப்போ பயங்கரமான வொக்காபுலரி ரிச் ஆச்சு. வொக்காபுலரி பயங்கர ரிச் ஆச்சு. வொக்காபுலரின்னா என்ன, வேர்ட் பவர். இங்கிலீஷோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சு. ஓகே, கிட்டத்தட்ட 6 lakhs வேர்ட்ஸ் இருக்கிறதா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி வந்து சொல்லுது இங்கிலீஷ்ல. ஓகே, ரினைசன்ஸ் brought many scientific, literary and artistic terms. அதே மாதிரி ரினைசன்ஸ் டைம்ல வந்து நிறைய ரினைசன்ஸ்னா ரீபர்த்னு சொல்லுவோம். ரீபர்த் இன் எவ்ரி ஏரியா, எல்லா டிசிப்ளின்ஸ்லயும் ஒரு ரீபர்த் வந்து அந்த மிடில் சென்ச்சுரிஸ்ல நம்ம பார்ப்போம், 13, 14, 15 சென்ச்சுரிஸ்ல. ஸோ அந்த சென்ச்சுரியில பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கா, லிட்ரரியா, ஆர்டிஸ்டிக் டேர்ம்ஸ் எல்லாத்துலேயும் புதுசா வார்த்தைகள் வந்து நுழையுது. ஓகே, இதெல்லாம் வொக்காபுலரியில வந்து நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய கூடுற டைம் இது. எக்ஸாம்பிள் ஃபிலாசபி, டெலஸ்கோப், டெமோக்ரஸி, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இந்த பீரியட்ல இங்கிலீஷ்குள்ள வருது. ஸ்டாண்டர்டைசேஷன். பிரிண்டிங் ப்ரெஸ் 1476ல வில்லியம் கேக்ஸ்டன் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சதான் பிரிண்டிங் ப்ரெஸ். அது வரைக்கும் பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் பிரிண்டிங் ப்ரெஸ் வருது. இட் ஃபிக்ஸ்டு ஸ்பெல்லிங்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் இங்கிலீஷ். இது வந்து நிறைய கேக்ஸ்டனோட பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தோடனே ஸ்பெல்லிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆகுது. அது வரைக்கும் கொஞ்சம் இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஸ்பெல்லிங்ஸ் எழுதிட்டு இருந்தாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தோடனே இதுதான் ஸ்பெல்லிங்னு எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக புரிய ஆரம்பிக்குது. டிக்ஷனரிஸ். சாமுவேல் ஜான்சன்ஸ் டிக்ஷனரி அடுத்து வருது 1755. அவரு தெளிவா இதுதான் ஸ்பெல்லிங்னு ஒவ்வொரு வேர்டுக்கும் கொடுத்துட்றாரு. அப்புறம் கிராமர் புக்ஸ் வந்து ரூல்ஸ் வந்து கொடுக்குது. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆகுது. அப்போ ஸ்பெல்லிங் ஸ்டாண்டர்ட் ஆகுது, கிராமர் ரூல்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆகுது இந்த பீரியட்ல. அதாவது 15 to 17 இந்த ஏர்லி இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆகி மாடர்ன் இங்கிலீஷ் ரொம்ப தெளிவாக வந்துடுது. ஃபிக்ஸட் வேர்ட் ஆர்டர். மாடர்ன் இங்கிலீஷ் யூசஸ் ஸ்ட்ரிக்ட் சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இந்த மாடர்ன் இங்கிலீஷ்ல இந்த ஒரு ஆர்டர் வந்து நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட், வேர்டு, ஆப்ஜெக்ட். இந்த ஆர்டர்ல தான் நம்ம சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். த பாய் கிக் த பால், இதெல்லாம் வந்து எஸ்விஓக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இதுல வந்து ஓல்டு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர்டரே மாத்தியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நியூ இங்கிலீஷ்ல அது முடியாது. ஆர்டர் படி தான் கரெக்டா பேசணும். இதுதான் ஃபிக்ஸடா இருக்கு வேர்ட் ஆர்டர். ஓகே, யூஸ் ஆஃப் ஆக்சிலரி அண்ட் மாடல் வேர்ப்ஸ். இது எல்லாமே மாடர்ன் இங்கிலீஷ்ல அதிகமாச்சு. ஆக்சிலரி வேர்ப்ஸும் மாடல் வேர்ப்ஸும் யூஸ் பண்றது. ஆக்சிலரி வேர்ப்ஸ்
டூ வேர்ப்ஸ் டூ டன் டஸ் இதெல்லாம் அடுத்ததா டிட் இதெல்லாம் அடுத்து பி வேர்ப்ஸ் எல்லாமே ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஹேவ் இது எல்லாமே வந்து நம்ம மாடர்ன் இங்கிலீஷ்ல அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அடுத்து மாடல் வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா கேன் மே ஷால் வில் மஸ்ட் அடுத்து தீஸ் பிகேம் எசென்ஷியல் ஃபார் டென்ஸ் ஆஸ்பெக்ட் அண்ட் மூட். ஸோ இந்த விஷயங்களுக்கு இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸும் மாடல் வேர்ப்ஸும் ரொம்ப எசென்ஷியலாக ஆயிடுச்சு இங்கிலீஷ் கிராமர்ல. எப்போ மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல ஸ்பெல்லிங் வர்சஸ் pronunciation gap. After the great vowel shift, spelling froze, but pronunciation kept changing. பார்த்தீங்கன்னா வவல் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் ஸ்பெல்லிங் ஃப்ரோஸ் அப்படின்னா ஸ்பெல்லிங்ஸில் அதிகமாக மாற்றம் இல்லை, ஆனால் ப்ரொனன்சியேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு பீரியடுக்கும் ப்ரொனன்சியேஷனில் சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. மெனி இர்ரெகுலர் ஸ்பெல்லிங்ஸ் டுடே நைட் தோ த்ரூ இதெல்லாம் வந்து இந்த கிரேட் வவல் ஷிஃப்ட்னால வந்த மாற்றங்கள். ஓகே, அடுத்ததான் நைட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அண்ட் டயலெக்ட்ஸ் பார்க்கலாம். லண்டன் டயலெக்ட் பிகேம் த பேசிஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். டயலெக்ட்னா தெரியும் இல்லையா, இந்த பிராந்தியத்தில் ஒரு விதமான இப்போ நம்ம தமிழே பாருங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுவோம் இல்லையா, அதுதான் டயலெக்ட் ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லண்டன் டயலெக்ட் தான் ரொம்ப ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷோட ஃபார்ம் ஆச்சு. லண்டன்ல பேசுகிற இங்கிலீஷ் தான் நல்ல இங்கிலீஷ் அப்படின்னு வந்தது. எட் ரீஜனல் அண்ட் வேர்ல்டு வெரைட்டிஸ் டெவலப்ட். ஆனால் அதே சமயம் அமெரிக்கன் இங்கிலீஷ்னு இருக்கும், நம்ம பாருங்க தமிழ்நாட்டில் பேசுகிற இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கும், கேரளா பேசுகிற இங்கிலீஷ் கேரளைட்ஸ் பேசுகிற இங்கிலீஷ் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்தியன் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இங்கிலீஷ் வந்து இந்த மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்ல வர ஆரம்பிக்குது. Global spread. Through colonization, trade, science and technology, English became a world language. It absorbed words from many cultures. So இது மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக போகிறதுனால நிறைய கல்ச்சர்ஸ்லேருந்து வேர்ட்ஸை அப்சர்வ் பண்ணிக்குது. பங்களோலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தி வேர்டு, கேட்டமரன் வந்து தமிழ் வேர்டு, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, எந்தெந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க ஊரில் எது இல்லாத வார்த்தைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மற்ற லாங்குவேஜில் இருக்க வேர்ட்ஸ்லேருந்து தாராளமாக இங்கிலீஷ் என்ன பண்ணிக்கும், வாங்கிக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கிலீஷோட வொக்காபுலரி என்ரிச்சாக இருக்கிறதுக்கு காரணம். அடுத்தது ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் படிக்கலாம். பேக்ரவுண்ட் English spelling became problematic after the great vowel shift. The 15th 17th centuryல vowel shift நடக்கிறப்போ ஸ்பெல்லிங்ஸ்ல பெரிய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வந்தது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, லாங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ எப்படி வந்து ஸ்பெல்லிங்கை வச்சுக்கலான்றதுல எல்லாம் பெரிய டவுட்ஸ் வருது. ப்ரொனன்சியேஷன் கெப்ட் சேஞ்சிங். சொன்னால டிமே அப்படிங்கிறது வந்து டைம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ ப்ரொனன்சியேஷனும் மாறிக்கிட்டே இருக்கு. பட் ஸ்பெல்லிங் ரிமைன் ஃபிக்ஸட் டியூ டு த பிரிண்டிங் ப்ரெஸ் அண்ட் லேட்டர் டிக்ஷனரிஸ். ஆனால் ஸ்பெல்லிங் வந்து ஃபிக்ஸடாக ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கேக்ஸ்டன் பிரிண்டிங் ப்ரெஸ், வில்லியம் கேக்ஸ்டனோட பிரிண்டிங் ப்ரெஸ் வந்ததுலேருந்து ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ டைம் TIME அதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிமேன்னு வாசிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வரவங்க டைம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்னன்னா ஸ்பெல்லிங் வந்து ஃபிக்ஸட் ஆயிடுச்சு, ப்ரொனன்சியேஷனோட ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ரிசல்ட் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் பிகேம் இர்ரெகுலர், ஃபுல் ஆஃப் சைலண்ட் லெட்டர்ஸ், இன்கன்சிஸ்டன்ட் ரூல்ஸ் அண்ட் மிஸ்மேச்சஸ் பிட்வீன் சவுண்ட் அண்ட் ரைட்டிங். இதோட ரிசல்ட் என்ன, இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய அதில் ஆர் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். WOULD அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், உட்ன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எல் வந்து சைலண்டாக இருக்கும், நிறைய இதில் ஆர் சைலண்டாக இருக்கும். ஸோ மிஸ்மேட்ச் ஆகுது இல்லையா, அது எதுக்கு அந்த லெட்டர் அப்போ தேவையில்லாமல் அங்கே இருக்குன்றது சந்தேகம் வருது இல்லையா. அப்போ இர்ரெகுலராக இருக்கு. என்ன இர்ரெகுலராக இருக்கு, அந்த ஸ்பெல்லிங்கும் அந்த ப்ரொனன்சியேஷனும் ரொம்ப மிஸ்மேட்ச் ஆகுது. இதுக்கு எது காரணம் அப்படின்னா அவங்க ஸ்பெல்லிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ப்ரொனன்சியேஷன் மாறிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, எக்ஸாம்பிள் நைட், த்ரூ, காஃப், இனஃப், இங்கெல்லாம் எஃப் சவுண்டே நம்ம ஏன் கொடுக்குறோன்னு நம்மளுக்கே தெரியாது. நைட் இங்கே பார்த்தீங்கன்னா கே இருக்கு, தேவையே இல்லை. த்ரூ இங்கே வந்து GH ஏன் வருது, காஃப் எஃப் சவுண்ட் வருது, இனஃப் எஃப் சவுண்ட் வருது. ஸோ தேர் இஸ் நோ எஃப், பட் இங்கே ப்ரொனன்சியேஷன்ல எஃப் வருது. ஸோ இது எல்லாமே மிஸ்மேட்சிங் ஆன சவுண்டும் ஸ்பெல்லிங்கும் இருக்கு. அப்போ ஸ்பெல்லிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, சவுண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. ரைட்? calls for reform. From the 16th century onwards, scholars and teachers felt spelling should match pronunciation to make learning easier. இதுக்கு வந்து நிறைய கால் வந்துட்டே தான் இருக்கு. அதாவது இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. Sir Thomas Smith in 1568, John Hart and William Blocker proposed phonetic spelling system. ஸோ அதுலேருந்து வந்தது தான் ஃபனட்டிக்ஸ். இப்போ ஃபனட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃபனட்டிக் ஸ்பெல்லிங் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன எழுதுறோமோ என்ன நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதுதான் ஃபனட்டிக் ஸ்பெல்லிங்.
ஸ்பெல்லிங்கா இருக்கும். ஓகே, ஐபிஏ நீங்க படிச்சிருந்தீங்க, இன்டர்நேஷனல் ஃபனடிக் ஆல்பபெட் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல எப்படி இருக்கும், என்ன நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதுதான் இருக்கும். During the 17th to 18th centuries, reformers like John Wilkins also suggested simplified spelling. அப்போ ஸ்பெல்லிங்கை சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அதை வந்து என்ன பண்ண ரெகுலரான வேர்ட்ஸ்ல பண்ணாம ஐபிஏ ஃபனடிக் ஸ்பெல்லிங் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ்க்கு உள்ளாயிருக்கு. 19th century reform movements, growing literacy and English teaching made irregular spelling a big issue. அப்போ இந்த இங்கிலீஷ் டீச்சிங் உலகம் முழுக்க கற்றுக் கொடுக்குறப்போ எல்லாருக்கும் இப்போ நேட்டிவ் டங்க் ஓகே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். எப்படி ஏன் இந்த இடத்துல இப்படி வருது, ஏ வருமா, ஒரு இடத்துல நார் அப்படின்ற ஸ்பெல்லிங்க்கு ஓ வருமா, ஏ வருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உலகம் முழுக்க இங்கிலீஷ் வந்து கத்துக்க போறப்போ அந்த ஸ்பெல்லிங்ல நிறைய இஷ்யூஸ் வருது. இர்ரெகுலர் ஸ்பெல்லிங் தான் ரீசன். இப்போ நோவா வெப்ஸ்டர் இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்த டிக்ஷனரி, வெப்ஸ்டர் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இவங்க நிறைய சிம்பிளிஃபை பண்றாங்க ஸ்பெல்லிங்ஸ்ல. கலரை வந்து COLOURன்னு சொல்றோம் இல்லையா, அவங்க சிம்பிளிஃபைடா COLORன்னு கொடுத்துருப்பாங்க. ரைட், சென்டர் இந்த ஸ்பெல்லிங் இருக்கும், அவங்க கொடுத்துருக்கிறது CENT. இன்னைக்கே நீங்க லேப்டாப்ல எல்லாம் டைப் பண்றப்பயோ போன்ல டைப் பண்றப்பயோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் பார்ப்பீங்க. ஓகே, COLOUR அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கரெக்ஷன் கூட சொல்லுவாங்க, நீங்க என்ன யூஆர் போடாம போட்டிருக்கீங்க மேடம் அப்படின்னு. சிஸ்டம்ல அப்படிதான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை ஒவ்வொரு தடவையும் அதை கரெக்ஷன் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் நோவா வெப்ஸ்டர் ஸ்பெல்லிங், அமெரிக்கன் இதுல பேஸ் பண்ணது எல்லாமே அந்த அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ஸ் வரும். அப்போ நோவா வெப்ஸ்டரோட அந்த டிக்ஷனரி ஃபாலோ பண்ண ஸ்பெல்லிங்ஸ் இதெல்லாம். ஹானருக்கு வந்து HONOUR, நம்ம பிரிட்டிஷ் ஸ்டைல்ல யூஆர் போடுவோம், அமெரிக்கன் ஸ்டைல்ல OR போட்டா இதுக்கு எல்லாம் போதும். ஓகே, இதெல்லாம் வந்து சேஞ்சஸ். ஓகே, ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அசோசியேஷன்ஸ் புஷ் ஃபார் வைடர் சேஞ்சஸ் எஸ்பெஷலி இன் எஜுகேஷன். அப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் அசோசியேஷன் ஒன்று வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் நிறைய இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. 20th century டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்ததான். Reformers argued that simpler spelling would help both native learners and foreign learners of English. அப்போ reformers எல்லாம் என்ன சொல்றாங்க, ரிஃபார்ம் பண்ணணும், ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் பண்ணணும்னு சொல்றவங்க எல்லாம் கண்டிப்பா ஸ்பெல்லிங் ரிஃபார்ம் பண்றது நேட்டிவ் லேர்னர்ஸ்க்கும் ஃபாரின் லேர்னர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, the playwright, was a strong supporter of spelling reform. He even funded experiments in simplified alphabets. However, traditional spelling remained because of widespread printing, cultural identity and resistance to change. ஓகே, ட்ரெடிஷ்னல் ஸ்பெல்லிங் வந்து அப்படியே இருந்தா கூட இது நிறைய பேர் என்ன ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்சும் பண்றாங்க. அந்த கல்ச்சுரல் ஐடென்டிட்டியா அதை வச்சுக்கலாம், அது வந்து ஒரு கலாச்சாரம், எங்க கலாச்சாரம் இப்படிதான் வச்சுக்கலாம், இது எதுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு குரூப் கிளம்புறதுனால இந்த இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு, ஒரே சீரா முன்னோக்கி போறது இல்ல. போறப்ப ஒரு சிலர் வேண்டாம் வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்றதுனால அது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா மாதிரி ஸ்பெல்லிங் ரீஃபார்ம்க்கு சப்போர்ட் பண்றவங்க இருந்தா கூட ட்ரெடிஷ்னல் ஸ்பெல்லிங் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரெசிஸ்ட் பண்றாங்க இந்த சேஞ்சஸ்க்கு. ஓகே, spelling reform and language teaching. Teachers often found irregular spelling a barrier for children and second language learners. அப்ப டீச்சர்ஸ்க்கு வந்து சொல்லி தரப்ப நிறைய சேலஞ்சஸ் வரும். இது ஏன் மேம் இப்படி அப்படின்னு கேட்டா டீச்சர்ஸ்க்கு சொல்ல முடியாது. இது ஏன் இப்படி பியூட்டி பட்டன் சொல்றோம், பியூட்டி புட்டுன்னு சொல்றோம், ஏன்னு கேட்டா சொல்ல தெரியாது, அது அப்படித்தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுதான் அவங்க கல்ச்சர், அப்படிதான் அவங்க சொல்றாங்க, அதை தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரே ஸ்பெல்லிங்ல என்ன பண்ண முடியாது, நிறைய இடத்துல நம்மளால வந்து அந்த ஸ்பெல்லிங் வந்து ப்ரொனன்சியேஷன் சொல்றப்போ நம்மளுக்கு வந்து அதை வித்தியாசப்படுத்தி டீச்சர்ஸ்க்கு சொல்ல தெரியாது, ஈவன் அவங்க நேட்டிவ்ஸ்க்கே சொல்ல தெரியாது. ஏன்னா அந்த ரீஃபார்ம் அங்க தேவைப்படுதுன்றது தான் ரியாலிட்டி. டீச்சர்ஸ் ஆஃபன் ஃபவுண்ட் இர்ரெகுலர் ஸ்பெல்லிங் எ பேரியர் ஃபார் சில்ட்ரன் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர்ஸ். அப்போ குழந்தைங்களுக்கு சொல்லி தரப்போ இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. சிம்பிளிஃபைட் ஸ்பெல்லிங் வாஸ் பிலீவ் டு மேக் ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஈஸியா அண்ட் ஃபாஸ்டா. அப்போ ஸ்பெல்லிங்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா எழுதுறதுக்கு டக்குன்னு புரியும் இல்லையா. ஒரு வார்த்தை சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி எனஃப் அப்படின்னு சொல்றப்போ ENUF இருந்தா ரொம்பவே ஈஸியா இருக்கும். GH ENOUGH அந்த UGH எதுக்கு அப்படின்னு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து அந்த இடத்துல வராது. அப்போ
சிம்பிளிஃபைடு ஸ்பெல்லிங் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பெல்லிங் ரீஃபார்ம். அது நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க, இன்னும் அதுக்கான ரிசல்ட்ஸ் தான் வரல. ஓகே, இன் ELT ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் டிஸ்கஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் phonics teaching methods, dictionary reforms and even simplified readers for learners. அப்ப இது வந்து ஃபனடிக்ஸ்ல தான் செயல்பாட்டில் இருக்கே ஒழிஞ்சு ஒரிஜினல் ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் வந்து டிஸ்கஷன்ஸ்ல தான் இருக்கு. இது ஃபனடிக்ஸை தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, ரியல் ஸ்பெல்லிங்ஸை இன்னும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா ஃபுல் ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் ஹேஸ் நெவர் சக்சீடட். அப்போ ஸ்பெல்லிங் ரீஃபார்ம் இது வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாகவே இருந்ததில்லை. பட் சம் ரீஃபார்ம்ஸ் லைக் வெப்ஸ்டர் அமெரிக்கன் ஸ்பெல்லிங்ஸ் பிகேம் ஸ்டாண்டர்ட். ஆனால் அமெரிக்காவில் வந்து அந்த நோவா வெப்ஸ்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ஒரு சில ரீஃபார்ம்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, டுடே இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ரிமைன்ஸ் இர்ரெகுலர் பட் ரீஃபார்ம்ஸ் கண்டினியூ டு பி டிஸ்கஸ்ட். இன்னைக்கும் ஸ்பெல்லிங்ஸ் வந்து இர்ரெகுலராக இருந்தாலும் இதை பற்றி ரீஃபார்ம்ஸ் பண்ணணும் நிறைய டிஸ்கஷன் ஓடிட்டு தான் இருக்கு. அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்க போகிறது இங்கிலீஷ் லெக்சிக்கன். அதில் இருக்க வேர்ட்ஸ், அதை பயன்படுத்துகிற முறை, வேர்ட்ஸ், சென்டென்சஸ், இதுதான் வந்து இங்கிலீஷ் லெக்சிக்கன். டெஃபினிஷன்: தி லெக்சிக்கன் ஆஃப் அ லாங்குவேஜ் இஸ் என்டையர் ஸ்டாக் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது எல்லாமே தான் நமக்கு லெக்சிக்கன் அப்படின்னு சொல்கிறோம். வேர்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் ஆஃப் வேர்ட்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து லெக்சிக்கன். ஓகே, அந்த வார்த்தைகள் பிரயோகம் எல்லாம் தான் லெக்சிக்கன். இட் இன்க்ளூட்ஸ் பேசிக் வேர்ட்ஸ், borrowed வேர்ட்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், idioms, ஸ்லாங், கொலோகேஷன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் லெக்சிக்கன்ல எல்லாமே. இதுல பயன்படுத்துற எல்லா வார்த்தைகள், எல்லா ஃப்ரேசஸ், எல்லா idioms எல்லாமே என்னது உங்களுக்கு லெக்சிக்கன் தான். பேசிக் வேர்ட்ஸ், borrowed வேர்ட்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், idioms, ஸ்லாங், கொலோகேஷன்ஸ் எல்லாமே லெக்சிக்கன். தி இங்கிலீஷ் லெக்சிக்கன் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட். உலகத்திலே பெரிய லெக்சிக்கன் English lexicon தான். Sources of the English lexicon: the English vocabulary is a blend of native and borrowed elements. English vocabularyல வந்து borrowed elements நிறைய இருக்கும், own wordsம் இருக்கும், borrowed elementsம் நிறைய இருக்கும். அதை பத்தி ஒரு சோர்சஸ் எப்படி வந்து வேர்ட்ஸ் வந்ததுன்றத ஒரு சின்ன ஐடியா. ஏன்னா அதை படிச்சா பெரிய டாபிக், பட் நம்ம அளவா படிச்சுட்டு போறோம். நேட்டிவ் வேர்ட்ஸ், இது வந்து ஆக்சுவலி இங்கிலீஷ் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் அதுலேருந்து வந்து பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்லேருந்து வந்தது தான் வந்து இங்கிலீஷ். ஓகே, அதோட ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் ஜெர்மானிக்லேருந்து வந்தது தான் இங்கிலீஷ். அப்போ நேட்டிவ்னாலே ஜெர்மானிக் வேர்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அதுலேருந்து என்னென்னலாம் வந்திருக்குன்னு பாருங்க. எவ்ரிடே பேசிக் வேர்ட்ஸ் ஃபார் ஃபேமிலி, நேச்சர், பாடி, நம்பர்ஸ், இதெல்லாம் அந்த பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்லேருந்து வந்தது தான். இதெல்லாம் பாருங்க: ஃபாதர், மதர், சன், வாட்டர், ஈட், ட்ரிங்க், ஹவுஸ். அதாவது பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே பிரிமிட்டிவ் ஜெர்மானிக்லேருந்து தான் வந்திருக்கு. லாட்டின் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா சர்ச் ரிலேட்டட். ஏன்னா அவங்க லாட்டின் வந்து அவங்க சர்ச் ரிலேட்டடான பர்பஸ்க்கு தான் லாட்டின் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதனால சர்ச் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் லாட்டின்ல இருந்து வந்திருக்கும். பாருங்க, ஸ்கூல், லாட்டின் சர்ச்சஸ், ஸ்கூல் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட், ஸ்கூல், ஆல்டர், ரேடியஸ், ஃபார்முலா, டேட்டா, இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது ஸ்கூல் ரிலேட்டட், எஜுகேஷன் ரிலேட்டட், சர்ச் ரிலேட்டட் எல்லாமே லாட்டின் வேர்ட்ஸ்ல இருந்து பாரோ பண்ணியிருப்பாங்க. அடுத்து பிரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ்ல என்னென்னலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா வேர்ட்ஸ் ஆஃப் லா, கவர்மெண்ட், ஃபேஷன், ஃபுட், லிட்ரேச்சர். ஏன் அப்படின்னு சொன்னா நார்மன் கான்கொஸ்ட் 1066ல நார்மன் கான்கொஸ்டுக்கு அப்புறம் பிரெஞ்சு பீப்புள் இங்கிலாந்துக்குள்ள வந்துடுறாங்க. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப காலம் நடக்குது. அப்போ அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்ததுனால அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல இருக்கக்கூடிய நிறைய வார்த்தைகள் பிரெஞ்சு வார்த்தைகளா இருக்குது. பாருங்க, எதனால வந்து பேசிக்கான வேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. எஜுகேஷன் அண்ட் சர்ச் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாம் லாட்டின்ல இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன், லா, கவர்மெண்ட். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது எல்லாமே வந்துடும். லா வந்துடும், கவர்மெண்ட் வந்துடும், ஃபேஷன். அவங்க தான் ரொம்ப ஹை பீப்புளா இருக்காங்க. ஃபேஷன் பத்தி அவங்க தான் பேசுறாங்க. ரிச் ஃபுட் சாப்பிட்றது அவங்க, லிட்ரேச்சர் அவங்க கையில போகுது. ஸோ எதெல்லாம் அவங்க கையில போகுதோ அந்த இடத்துல தான் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், பிரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது. கோர்ட், ஜஸ்டிஸ், பீஃப், பியூட்டி, கலர், கவர்மெண்ட், இதெல்லாம் சம் ஆஃப் த French words that have gone into English. அதுக்கப்புறம் கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ், சயின்டிஃபிக், பிலாசபிக்கல் அண்ட் லிட்டரரி டேர்ம்ஸ். கிரீக் வந்து ஒரு பெரிய படிப்பா, ஒரு பெரிய லாங்குவேஜ் அவங்க ரொம்ப மரியாதையோட பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ்ல வருது. சயின்டிஃபிக்கா, பிலாசபிக்கலா, லிட்டரரி டேர்ம்ஸ் எல்லாமே வந்து கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ்ல வருது. தியேட்டர், டெமோக்ரஸி, பயாலஜி, டெலிஃபோன், மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கிரீக் இன்ஃப்ளூயன்ஸ்ல இங்கிலீஷ்குள்ள வந்த வார்த்தைகள். இப்போ அதர் பாரோயிங்ஸ் டியூ டு ட்ரேட், காலனைசேஷன், குளோபலைசேஷன். இப்போ உலகம் முழுக்க அவங்க அடுத்து போறாங்க இல்லையா, குளோபலா அவங்க வந்து ஆக்குபை பண்றாங்க, நிறைய கண்ட்ரிஸை வந்து காலனைஸ் பண்றாங்க. அந்த டைம் நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்குள்ள போகுது. பங்களோ பாருங்க, ஹிந்தில இருந்து, டுபாக்கோ ஸ்பானிஷ்ல இருந்து, சோஃபா அரேபிக்ல இருந்து, டாட்டோ பாலினீசியன்ல இருந்து. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். நிறைய வேர்ட்ஸ்
இது மாதிரி மற்ற லாங்குவேஜ்ல இருந்து எங்க போயிருக்கு அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்குள்ள போயிருக்கு. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் லெக்சிகன். இப்போ இங்கிலீஷ் லெக்சிகனோட குணாதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இன் நேச்சர், மிக்ஸ் ஆஃப் ஆங்கிலோ சாக்சன், லாட்டின், French and world borrowings. Large in size. Over 6 lakhs words recorded in Oxford English Dictionary. அப்போ Oxford English Dictionary அந்த பெரிய என்சைக்ளோபீடியால நம்மளுக்கு 6 lakhs words இருக்குது. synonym richness. synonymனா உங்களுக்கு தெரியும் மீனிங். ஓகே, வேர்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ் ஆஃபன் எக்ஸிஸ்ட் சைட் பை சைட். அப்போ சினோனிம்ஸோட ஒவ்வொரு ஆரிஜின்ல இருந்து ஒரு வார்த்தை வந்து கம்ஃபர்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கும்ல, அதுல வந்து வேற வேற லாங்குவேஜ்ல இருந்து வந்த வார்த்தையெல்லாம் கூட அதுல இருக்கும். கான்ஸ்டன்ட்லி க்ரோயிங், நியூ வேர்ட்ஸ் என்டர் த்ரூ சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்டர்நெட் கல்ச்சர். செல்ஃபி, பிளாக், ஏஐ. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஏஐ எல்லாம் வந்துடுச்சு. டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்புறம் டெக்னாலஜியோட அந்த இம்ப்ரூவ்மெண்ட்க்கு அப்புறம் ஏகப்பட்ட வார்த்தைகள் வந்து இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் 10-20 இயர்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட லேக்ஸ் கணக்குல வேர்ட்ஸ் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்குள்ள போகுது. இதுக்கு காரணம் என்னன்னா கம்ப்யூட்டர், இந்த ரிலேட்டட் ஏஐ ரிலேட்டட், செல்ஃபி, போனு, இது ரிலேட்டடா எத்தனையோ. செல்ஃபின்ற வார்த்தையெல்லாம் எப்ப தெரியும்? இப்பதான் 10 இயர்ஸா தெரிஞ்ச வார்த்தை தான் செல்ஃபி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்மளுக்கு இந்த 3-4 வருஷமா தான் தெரியும். ஸோ பிளாக், அந்த யூடியூப் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு என்னது லேட்டஸ்டா இங்கிலீஷ்குள்ள வந்த வார்த்தைகள். அப்போ வேர்ட்ஸ் என்ரிச் ஆயிட்டே இருக்கு, இங்கிலீஷ் வொக்காபுலரி என்ரிச் ஆயிட்டே இருக்கு. ஓகே, இப்போ நம்ம லேப்டாப் யூஸ் பண்றப்போ யூஸ் பண்ண அந்த மவுஸ் அப்படின்னு சொல்றோம். மவுஸ்னா இங்கிலீஷ்ல என்ன, எலியை தான் மவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மவுஸ் அப்படின்னு சொல்றது. மவுஸுங்கிறது வந்து ரேட்டோட வகை தான் மவுஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம், மவுஸ் வந்து it is just this. Registers and varieties includes formal, informal, slang and dialect words. So it registers many such varieties. Characteristics of English lexiconல நிறைய formal, informal, slang and dialects நிறையவே உள்ள இந்த மாதிரி வந்துருச்சு. Okay, I hope you understood. Thank you for watching.